Welcome all of you to SMAB CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.1 fourth sum. Law first 3 sums already video upload பண்ணிருக்கு so அத பாத்துங்க. So இதெல்லாம் நம்ம fourth sum ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். By taking suitable sets A, B and C verify the following results. So fourth sum ல C minus B minus A is equal to C intersection A union C intersection B dash. So பாருங்க இது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல எடுத்திருந்த அதே மூணு செட்ஸே தான் நான் எடுக்க போறேன். எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அப்போ 1,2 3 2,3 அண்ட் சி வந்து 3,4. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சி பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பி மைனஸ் ஏ என்னது 2,3 மைனஸ் 1,2 இதெல்லாம் சேமாக இருக்குது. இந்த 2 இங்கே சேமாக இருக்குது. ஸோ அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து எழுதி வச்சுருவாங்க. இந்த சேர்த்து எழுதி வைக்கவே கூடாது. இதை மட்டும் தான் எழுதணும். எந்த செட்டை நீங்கள் ஃபஸ்ட் இருக்கோ அந்த செட்டில் வேல்யூஸ் என்னவோ அதை மட்டும் தான் எழுதணும். நம்ம சப்ட்ராக்ட் பண்ண செட்ஸ்லேருந்து எழுதக்கூடாது. சப்ட்ராக்ட் எதோ வச்சு பண்ணுவோமோ அதை வச்சு அதில் உள்ள செட்ஸ் எல்லாம் எழுதவே கூடாது. அப்படி பாசிபிளே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பியில் வந்து 1 இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ வந்து பியில் 1 வந்து இங்கே எப்படி வரும்? ஸோ வரவே வராது. அப்படி வர முடியாது. ஸோ அதனால் இந்த 1 நீங்கள் எழுதக்கூடாது. 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 மட்டும் எழுதுங்க. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போ அது சி மைனஸ் பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சி தான் ஈக்குவேஷன் போடணும். ஸோ சி மைனஸ் பி மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா சி வந்து 3,4 அண்ட் பி வந்து இப்போ தான் பி மைனஸ் ஏ இப்போ தான் கண்டோம். இதுதான் 3. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகும். அந்த 4 மட்டும் எழுதணும். ஸோ நான் ஈக்குவேஷன் 7 சொல்லி வச்சுக்கிட்டேன். அந்த வீடியோவில் கண்டினியூஷன். அந்த வீடியோவில் 6th ஈக்குவேஷன் முடிச்சிருக்கோம். இப்போ 7th ஈக்குவேஷன். ஸோ தேவைன்னா 1 கூட போட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் இருக்கும். இப்போ பாருங்கள் இது வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கும். இப்போ வந்து ஆர்ஹெச்எஸ் இருக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுத்திங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சி இன்டர்செக்ஷன் ஏ ஈஸி தான். சிஏ இன்டர்செக்ஷன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. நல் செட். ஏன்னா இங்கே 1,2 இருக்குது, இங்கே 3,4 இருக்குது. ஏதாவது இருக்கா காமனா? இல்லை. ஸோ அதனால் எழுத முடியாது. சி இன்டர்செக்ஷன் பி டேஷ். சி இன்டர்செக்ஷன் அது பி டேஷ். அப்போ பி என்னது 2,3. ஸோ தி டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பி எழுதிக்கோங்க 2,3. இங்கே என்ன செட்ஸ்லாம் இருக்குது? யூனியன் என்பது 1 2 3 4. யூனியன் சொல்லியது வந்து எல்லா செட்ஸ்லையும் உள்ளதே எழுதணும். 3 செட்னா 3 செட்டில் உள்ளது தான் யூனியன். சேர்த்து எழுதணும். 1 2 3 4 ரிப்பீட்டட் இல்லாமல் எழுதணும். யூனியன் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் இல்லாமல் எழுதணும். ஸோ இதில் இந்த 2 3 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த 1 4 மட்டும் தான் இருக்குது. ஏன்னா சேமாக இருக்க எலமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. பி டேஷை பொறுத்த வரைக்கும் டேஷ்னாலே காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்போசிட்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே என்ன செட் வரணும்? அதுக்கு எதிராக மிச்சம் இருக்க செட்ஸ் தான் வரும். ஸோ 1,4 தான் இருக்குது. 1,4 தான் உங்களுக்கு வரும். அப்போ பி டேஷ் என்பது என்னது? 1,4. சி என்னது? சி 3,4 இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். 1,4 பி டேஷில் பி நடிச்சிட்டு வராங்க. பி கிடையாது. பின்னு சொன்னாச்சுன்னா 2,3 போடணும். இது கேட்டிருக்கிறது பி டேஷ். சொன்னால் பி டேஷ் தான் போடணும். பி டேஷோட வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது இன்டர்செக்ஷன் எது இருக்குது? 4 மட்டும்தான் இருக்குது. ஸோ 4. அப்போது திஸ் இஸ் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிக்கணும். அதுவும் என்னது தான்? 4 தான். நல் செட்டை கூட எந்த செட்டை யூனியன் பண்ணாலும் எந்த செட்டு பெருசாக இருக்கோ அதுதான் வரும். இந்த செட்னா பெருசாக இருக்குது. அதோடைய வேல்யூஸ் எல்லாமே எப்படி வந்துடும்? 4 வந்து நல் செட் கூட யூனியன் பண்ணியாச்சுன்னா என்னது? ஏ யூனியன் ஆர் நல் செட் யூனியன் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன தான்? ஏ தான் வரும். ஸோ அதே செட்டு தான் வரும். என்ன செட் இருக்கோ அதே தான் வரும். பட் இன்டர்செக்ஷன் பண்ணியாச்சுன்னா நல் செட்டு தான் வரும். ஸோ அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட்டில் வரும். யூனியன் பண்ணும்போது என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படியே வந்துடும். நல் செட்டாக இருந்தாலும் ஒரு செட் நல் செட்டாக இருந்தாலும் இன்னொரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ அதான் யூனியன். அப்போது இந்த நல் செட் இதை யூனியன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 4 கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன் 8. நாங்கள் 7 போட்டோம், இங்கே 8. ஸோ ஃப்ரம் 7 and 8 LHS is equal to RHS, hence proof. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்க்கலாம். 5th பார்த்தீங்கன்னா B minus A intersection C is equal to B intersection C minus A is equal to B intersection C minus A. ஸோ பாருங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் போட முடியாது. ஸோ நான் ஜஸ்ட்டு அந்த செட் அப்படியே எழுதிக்கிறேன். பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் சியை கண்டுபிடிங்க. ஸோ அதானே ஃபஸ்ட்டு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இதில் பி மைனஸ் ஏ ஆல்ரெடி பார்த்துட்டோம். பி மைனஸ் ஏன்ட்டு 3 ஈக்குவலாக சி அண்ட் இன்டர்செக்ட் பண்ணணும். சி என்னது? 3,4. 3,4க்கும் இதுக்கும் என்ன காமனாக இருக்குது? சி வந்து 3,4. எது காமனாக இருக்குது? 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ 3 மட்டும் தான் வரும். திஸ் இஸ் யுவர் இக்குவேஷன் 9. ஸோ நம்ம 8 முடிச்சிருந்தா 9. இப்போ அடுத்த டைம் பாருங்கள். பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் ஏ. B intersection C என்னது?
B intersection C என்னது 3, B intersection C 3 and minus A. So B intersection C minus A பார்த்தீங்கன்னா 3 minus 1, 2 அப்போ என்ன வரும் just 3 தான் வரும். equation 10. ஏன் 3 மட்டும் வரும்? இங்கே எதுவுமே இல்லை பாருங்கள், கேன்சல் பண்ணதுன்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த செட்டை எழுதாமல் பார்க்கும்போது இந்த 3 மட்டும் தான் அப்படியே தான் இருக்குது. அந்த 3 மட்டும் அப்படியே வந்துடும். வேறு எந்த செட் இருந்தாச்சுன்னா அதே தான் வரும். ஆனால் வந்து 1, 2 இருந்துச்சுன்னா அது கேன்சல் ஆகிட்டு அது தவிர்த்து உள்ளது மிச்சம் வரும். பட் இங்கே அது 3 வந்து கேன்சல் ஆகக்கூடிய மாதிரி இல்லை. 3 இங்கே இல்லவே இல்லை இந்த செப்பரேட் பண்ண வேண்டிய செட்டில். ஸோ அதனால் 3 மட்டும்தான் வரும். அந்த 3 மட்டும் தான் இருக்குது, அந்த 3 மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஸோ தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா B intersection C minus A கண்டுபிடிக்கணும். ஸோ C minus A பார்த்தீங்கன்னா C என்னது 3, 4 minus 1, 2 கேன்சல் ஆகக்கூடிய எதுவுமே இல்லை. ஸோ இந்த 2 எலமெண்ட்டாக அப்படியே வந்துடும் 3, 4. இப்போ பார்த்தீங்கன்னா B intersection C minus A. B என்னது 2, 3 intersection 3, 4 ரெண்டுத்துலையும் காமன் ஆகக்கூடியது 3. ஸோ 3 என்பது equation 11 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் 9, 10 and 11 என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் அப்படி ஈக்குவல் B minus A intersection C is equal to B intersection C minus A is equal to B intersection C minus A. ஸோ அப்படி சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா hence proved. மூணுமே ஈக்குவல்னா ஸோ hence proved சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாஸ்ட் ஒன் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா B minus A union C is equal to B union C minus A union C. A minus C. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் எல்லாச்சும் சேர்த்துக்கலாம். இது 2 டேர்ம் தான் இருக்குது. ஸோ B minus A union C. B minus A என்னது? B minus A நம்ம பல தடவை பார்த்துட்டோம். B minus A என்னது 3. ஸோ அது 3 வரும். இப்போ இது கூட யூனியன் C பண்ணணும். அப்போ B minus A union C என்னது? C வந்து உங்களுக்கு 3, 4. அப்போ இது 3, 4. ஸோ ஏன்னா 3 இதுக்கு வந்து ரிப்பீட்டட் இல்லாமல் எழுதணும், பட் எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ 3யும் அங்கே 4 இருக்கும் அந்த Cயில். ஸோ அந்த 4ம் எழுதணும். திஸ் இஸ் யுவர் equation 12. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா B union C minus A minus C. ஸோ B union C கண்டுபிடிங்க. B union C என்பது என்னது 2, 3, 4. இங்கே பாருங்க 2, 3 இருக்குது, இங்கே 3, 4 இருக்குது. ஸோ 2, 3, 4 என்பது தான் உங்களுக்கு வந்து B union C. இப்போ A minus C பாருங்க. வாட் இஸ் A minus C? 1, 2 minus 3, 4 என்ன வரும் 1, 2ன்னு வரும். அப்போது B union C minus of A minus C is equal to 2, 3, 4 minus 1, 2. 2 மட்டும் கேன்சல் ஆயிரும், இங்குள்ள எலமெண்ட் வராது. ஸோ 3, 4 மட்டும் தான் இருக்குது. இந்த 3, 4 அப்படி எடுத்துக்கோங்க. இது equation 13. ஸோ ஃப்ரம் 12 and 13 LHS is equal to RHS hence proved அப்படி சொல்லி சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ 6 சம்ஸே நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.